ஒரு காட்டில் எல்லா பறவைகளும் அங்கே கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. அங்கே இருந்த எல்லா மரங்களும் அந்த பறவைகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த ஆப்பிள் மரம் மட்டும் மற்ற மரங்களை பார்த்தோம் பறவைகளை பார்த்தோம் ஏக்கத்தோடு அழுதுட்டு இருந்தது. அதே காட்டில் வடக்கு திசையில் ஒரு மர வீடு இருந்தது. அந்த மர வீட்டில் 2 காகங்கள் அதனுடைய குழந்தை காகத்து கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்பா, அம்மா, இப்போ நான் ரொம்ப பெரிய பையனாயிட்டேன். இதன் பிறகாவது என்னுடைய உணவுகளை நானே தேடி உண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் காட்டுக்கு போயிட்டு இரையே தேடி வருவேன். அடடா, நம்ம அன்பு மகன் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டீங்களா? அவன் தனியாக இறை தேட காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பையனாகிறான்னு. எனக்கும் அவன் அந்த வார்த்தையை சொன்னதை கேட்ட பிறகுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு காந்தாரி. கை குழந்தையே இருந்த நம்ம பையன் இப்போ பள்ளிக்கூடம் போகிற நாள் வந்துருச்சு. அதனால அவனுக்கு தேவையான இறையே அவனே தனியாக போய் தேட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு காகம் அதனுடைய அம்மா அப்பா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு காட்டுக்கு இரையை தேடி பறந்து வந்தது. அந்த காகம் அங்கிருந்த பறவைகள் எல்லாம் பழங்களை சாப்பிட்டு மரங்களோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தது. சந்தோஷமா இருந்த காகத்துக்கு ஒரு அழுகை குரல் கேட்டது. அப்போ தூரத்துல ஒரு ஆப்பிள் மரம் அங்கிருந்த பறவைகளையும் மரத்தையும் பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தது. உடனே அந்த சின்ன காகம் ஆப்பிள் மரம் இருக்க திசையை நோக்கி பறந்து போனது. ஆப்பிள் மரமே, நீ எதுக்காக தேம்பி தேம்பி அழுவுற? இங்க இருக்க எல்லா மரங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே என் மனம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆனா உன் அழுகையை பார்த்த உடனே என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த சின்ன காகம் கேட்ட உடனே ஆப்பிள் மரம் அழுகையை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு காகத்துக்கிட்ட பதில் சொன்னது. ஏ சின்ன காகமே, அங்க பார்த்தையா, எல்லா பறவைகளும் மரத்தோடைய பழங்களை சாப்பிட்டு அது கூட பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த காட்டிலேயே நான் மட்டும்தான் ரொம்ப தனிமையில வாடுறேன். இப்படி தனிமையில இருக்க எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த சின்ன விஷயத்துக்கா நீ அழுதுட்டு இருக்க? சரி சரி, அழுகாம உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கறேன் அப்படின்னு காகம் சொன்ன உடனே அதுக்கு ஆப்பிள் மரம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பாம்பு என்கிட்ட உதவி கேட்டது. அதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நானும் சரி என் மரத்திலேயே தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் அதுவும் தங்கி இருந்தது. ஆனால் அதனுடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது. ஆப்பிள் பழங்களை சாப்பிட வர பறவைகளையும் விலங்குகளையும் ஈவி இறக்க இல்லாமல் அந்த பாம்பு கொன்னது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த பாம்பும் இந்த காட்டை விட்டு போயிடுச்சு. ஆனால் எந்த பறவைகளும் விலங்குகளும் என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, பழகிறதும் இல்லை, என்னுடைய ஆப்பிள் பழங்களை சாப்பிட்றதும் இல்லை. அன்னிலிருந்து நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். சரி சரி ஆப்பிள் மரமே, நீ தனிமையில் இருக்கேன்னு கவலைப்படாத. இதன் பிறகு நான் உன் கூட நண்பராக இருக்கேன். நான் தினமும் காட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசி பழகி நம்ம சந்தோஷமாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகம் அதனுடைய வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. இப்படியே அந்த சின்ன காகம் வீட்டுக்கும் காட்டுக்கும் தினமும் வந்து வந்து அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டு விளையாடிட்டு போகும். அந்த ஆப்பிள் மரமும் காகம் தனக்கு நண்பனாக கிடைச்சதை நினச்சி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச காலம் கடந்தது. காகம் ஆப்பிள் மரத்தை பார்க்க வர்றத சுத்தமாக நிறுத்திடுச்சு. அதனால் ஆப்பிள் மரம் மறுபடியும் ரொம்பவே சோகமாக மாறியது. இப்படியே ஆப்பிள் மரம் காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து மாலையில் சூரியன் மறைகிற வரைக்கும் காகத்துடைய வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. மறுபடியும் ஆப்பிள் மரம் தனிமையாக ஆனது. கொஞ்ச காலம் கழித்து அந்த காகம் ஆப்பிள் மரத்தை பார்க்க வந்தது. எனது அருமை நண்பா காகமே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீ எதுக்காக இவ்வளோ நாளாக என்னை பார்க்க வரல? உன்னுடைய வருகையை எதிர்பார்த்து நான் இவ்வளோ நாள் ரொம்ப ஏக்கத்தோடு காத்துட்டு இருந்தேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஆப்பிள் மரம் ரொம்பவே சோகமான குரலில் காகத்தை பார்த்து கேட்டது. அதற்கு காகம், ஆப்பிள் மரமே, இப்போது நான் பெரிய பையனாயிட்டேன். அதனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு முன்ன பார்க்கறதுக்கான நேரமே கிடைக்கல அப்படின்னு ஒரு சோகமான குரலில் ஆப்பிள் மரத்துக்கிட்ட காகம் பதில் சொன்னது. அடடா, என் சின்ன நண்பா காகமே, உன்னுடைய குரல்ல ஏதோ எனக்கு சோகம் தெரியுது. நீ எதை நினைச்சாவது வருத்தப்பட்டுட்டு இருந்தனா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்றேன். ஆப்பிள் மரமே, என்னுடைய தோழிகளும் நண்பர்களும் நிறைய பொம்மைகளை வச்சிட்ருக்காங்க.
என்னுடைய தந்தைக்கு முன்ன போல வியாபாரம் சரியா ஆகாதனால என்னுடைய குடும்பமே ரொம்ப ஏழ்மையில இருக்கும். எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை கூட இல்ல. அதனால தான் நான் ரொம்ப கவலையில இருக்கேன். அப்படின்னு காகம் ஆப்பிள் மரத்துக்கிட்ட சொன்னது. அடடா! என் சின்ன நண்பா காகமே, இதுக்காகவா நீ ரொம்ப கவலைப்படுற? நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்கிட்ட இருக்க ரொம்ப சுவையான பழங்களை உனக்கு கொடுக்குறேன். அதை நீ சந்தையில் வியாபாரம் பண்ணி அதில் வர பணத்தில் உனக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீ சந்தோஷமா இரு. அப்படின்னு ஆப்பிள் மரம் அதுகிட்ட இருந்த தரமான சுவையான ஆப்பிள் பழங்களை காகத்துக்கு கொடுத்தது. காகமும் ஆப்பிள் மரம் கொடுத்த அந்த பழங்களை ரொம்பவே சந்தோஷமா சந்தைக்கு கொண்டு போனது. ஆப்பிள் பழங்களை வாங்கிட்டு போன காகம் திரும்ப வந்து ஆப்பிள் மரத்தை பார்க்கவே இல்லை. ரொம்ப காலம் ஆன உடனே ஆப்பிள் மரத்துக்கு காகத்துடைய மேலே நினப்பு அதிகமானது. அதனால ஆப்பிள் மரம் பழைய மாதிரியே தனிமையில் ரொம்ப சோகமானது. இப்படியே கொஞ்ச காலம் கடந்து போனது. சிறுவனா போன காகம் இப்போ இளைஞனா மாறி ஆப்பிள் மரத்தை பார்க்க காட்டுக்கு வந்தது. எனது அன்பு காகமே, உன்னை பார்த்து எத்தனை காலம் ஆயிற்று. இருந்தாலும் உன் முகத்துல ஏதோ கவலை இருக்கே, என்னன்னு என்கிட்ட சொல்லு. அப்படின்னு ஆப்பிள் மரம் மிருதுவான குரலால காகத்துக்கிட்ட கேட்டது. ஆப்பிள் மரமே, நான் ரொம்பவே கவலையில இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. இது சந்தோஷத்துக்குரிய விஷயம்தானே காகமே, இதுக்கு எதுக்கு நீ சோகமா இருக்க? ஆப்பிள் மரமே, திருமணன்றது சந்தோஷத்துக்குரிய விஷயம்தான். இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நானும் என் மனைவியும் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை. அதுக்கு மரங்களை வாங்கி வீடு கட்டணும். ஆனால் என்கிட்ட மரங்களை வாங்குற அளவுக்கு பணம் இல்லை. அதனால தான் நான் ரொம்பவே கவலையில் இருக்கேன். அப்படின்னு காகம் ஆப்பிள் மரம் கிட்ட சொன்ன உடனே ஆப்பிள் மரம் கொஞ்சம் கூட யோசிக்காம காகத்துக்கு, என் செல்லக்காகவே, நீ வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கிளைகளை எங்கிட்ட இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு ஆப்பிள் மரம் சொன்னது. காகமும் ஆப்பிள் மரத்தோடைய கிளைகளை வெட்டி அதனுடைய வீட்டுக்கு கொண்டு போனது. ஆப்பிள் மரத்தோடைய கிளைகளை கொண்டு போன காகம் பல வருஷம் கழிச்சு திரும்ப ஆப்பிள் மரத்தை பார்க்க வந்தது. அட என் அருமை நண்பா காகமே, உன்னை நான் இளமையான வயசுல பார்த்தது இப்போ நீ நடுத்தர வயதோடய வந்திருக்க. உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏனோ உன் முகத்துல ஒரு கவலை வாட்டி வதைக்கிறதுன்னு எனக்கு தோணுது. ஆப்பிள் மரமே, நீ எவ்வளோ நல்ல நண்பனா இருக்க. நான் வாய் விட்டு சொல்லாமலேயே நான் கவலையில இருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. உன்னை மாதிரி ஒரு நண்பனை நான் பார்த்ததே இல்லை. சரி சரி காகமே, நீ சுத்தி வளைச்சி பேசாம உன்னுடைய கவலைக்கான காரணம் என்னன்னு என்கிட்ட கூறு. நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்ணுறேன். ஆப்பிள் மரமே, நான் செஞ்சிட்டு இருந்த வியாபாரம் இப்போ நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய வியாபார பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண எனக்கு கப்பல் தேவைப்படுது. ஆனால் அந்த கப்பலை வாங்குறதுக்கு தேவையான பணம் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். காகமே, உன்னுடைய நண்பன் நான் இருக்க வரைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என் மரத்தோடைய நடுப்பகுதியை எடுத்துக்கோ. அதில் கப்பல் செஞ்சு நீ உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கோ. அப்படின்னு ஆப்பிள் மரம் சொன்ன உடனே காகம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆப்பிள் மரத்தோடைய நடுப்பகுதியை வெட்டி அதனுடைய பயன்பாடுத்துக்கு எடுத்துட்டு போனது. அன்னிலிருந்து பல வருஷம் கழிச்சு அந்த காகம் ரொம்பவே முதுமையான தோற்றத்தில் பறக்க முடியாமல் பறந்து அந்த காட்டுப்பகுதிக்கு ஆப்பிள் மரத்தை காண வந்தது. அட என் சின்ன நண்பா காகமே, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உன்னுடைய தோற்றம் முழுமையானாலும் நீ இன்னும் என் கண்ணுக்குள்ள சின்ன பையனாக தான் இருக்க. நீ ஏதாவது உதவி கேட்டு என்கிட்ட வந்திருந்தனா நிச்சயமா என்னால் உதவி பண்ண முடியாது. என்கிட்ட கிளைகளும் இல்லை, நடுப்பகுதியும் இல்லை. என்கிட்ட இருக்கிறது இந்த அடித்தண்டும் வேறு மட்டும்தான். இப்போ உன்னுடைய கவலைக்கான காரணம் என்னன்னு சொல்லு. என்னுடைய அன்பு ஆப்பிள் மரமே, நான் ஒரு முறையும் உங்ககிட்ட என்னுடைய தேவைக்காகத்தான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். எல்லாரும் என்ன இளம் வயதில் பயன்படுத்தி இப்போ வயதான உடனே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. ஆனால் நீ ஒருத்த மட்டும்தான் முதல் நாள் பார்க்கும்போது எப்படி பேசினியோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் என்கிட்ட நடந்துட்டு இருக்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியா இருந்தாலும் வயது முறிவு காரணமா இறந்துருவேன். அதனால அன்பு நண்பா ஆப்பிள் மரமே, என்னுடைய கடைசி காலத்தை உங்கூட கழிக்கலான்னு நான் இங்க வந்திருக்கேன். இதன் பிறகு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஆப்பிள் மரமே. காகம் சொன்னதை கேட்ட ஆப்பிள் மரம் ரொம்பவே சந்தோஷமானது. அன்னிலிருந்து ஆப்பிள் மரம் காகத்துக்கிட்ட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தது.